அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் இடம்பெற்றுள்ளதா? வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நமது பெயரின் வரிசை எண், பாகம் எண், நமது சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி என அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ளும் வழிமுறைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களின் விவரங்களையும் நம்ம எப்படி மொத்தமாக சேர்த்து பிடிஎஃப் வடிவில் டவுன்லோட் செய்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. ஏன்னா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கும். ஓகே, இந்த கூகுள் போயிடுங்க. கூகுளில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன்ஸ் டிஎன் கொடுத்துட்டு எலெக்ஷன் கொடுங்க. ELTIONS டிஎன் எலெக்ஷன்ஸ். இது கொடுத்த உடனே உங்களுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்களா? ரைட். இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. தெரியுதுங்களா? இந்த ஆப்ஷன் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ரைட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஐகான்ஸ் வந்து மிகவும் பயனுள்ள ஐகான்ஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதில் எலக்ட்ரோரல் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எலக்ட்ரோரல் சர்வீசஸில் சர்ச் யுவர் நேம் இங்கே கொடுத்துருக்காங்களா பாருங்கள். இதை கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோரல் ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எலக்ட்ரோரல் சர்ச் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கண்டினியூன்றதை கொடுங்க. இதை டவுன் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இதை கொடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று சர்ச் பை டீட்டெயில்ஸ், மற்றது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பை எபிக் நம்பர். சரிங்களா? இந்த எபிக் நம்பர்ன்றதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சார் டீட்டெயில் தான் என்கிட்ட இருக்குது, டீட்டெயிலை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை பயன்படுத்திக்குவோம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தோம், நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர் வேணும், அப்புறம் ஏஜ் ப்ளஸ்ஸு டேட், ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கான்ஸ்டிடென்ஷியல் எல்லாமே கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு சர்ச் ஆகி வரும். இல்லை சார் என்கிட்ட கார்டு இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், வி கேன் சேஞ்ச் இன்டு another ஆப்ஷன். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்களா கேப். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தாலே உங்களுக்கு என்ன போதும், இந்த டீட்டெயிலு போதுமானது. உங்களுடைய எபிக் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் லிஸ்ட் ஆஃப் உங்களை என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். இது தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது இந்த கோடு இருக்குது பாருங்கள். இந்த கோடு கேப்டச்சான்னு சொல்லுவாங்க. இது கேபிட்டல் லெட்டர்ஸில் இருந்தால் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்தால் ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட எபிக் நம்பரோட கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட். இங்கே நீங்கள் பதிவு செய்யும்போது இப்போ டிஎன் சீரீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஸ்லாஷ்லாம் எதுவும் தயார்படாது. இது ஓல்டு வெர்ஷன் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்காது. ஏன் சொன்னால் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஓல்டு TN/030 அப்படின்னு போட்டு கொடுத்துருக்குற எல்லா ஐடி கார்ட்ஸும் நியூ கார்டாக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஓல்டு கார்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, நியூ கார்ட்ஸு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், பாருங்கள். இதில் இருக்கிற டெக்ஸ்ட் பாருங்கள். அதை கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. இதில் கொடுத்த உடனே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் முழுவதுமாக இங்கே வந்துடும். சரிங்களா? ரைட். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், முழுவதுமாக கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட்.
இப்போ இதில் வந்து உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் டெசிக்னேஷன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு சீஃப் ஆஃபீஸர் யார், அடுத்தது நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஏஜி ஆஃபீஸர் யார், எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நம்மளுடைய பிஎல்ஓ யார் அப்படின்ற தகவல்கள் முழுவதுமாக இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா இதை பிரிண்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இமேஜாக உள்ள சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி அடுத்தது இந்த சைடில் பாருங்கள் ஆன்லைன் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் ஃபார்ம் 6 அப்படின்னா இது ஒன்லி ஃபார் நியூ ஓட்டர்ஸ். அப்ளை ஃபார் ஷிஃப்டிங் டு டிஃப்ரெண்ட் அசம்பிளி நம்ம வேறு கான்ஸ்டிடியூஷன். இப்போ வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்து திருவள்ளூருக்கு வந்தவங்க மாதிரியும் இதில் என்ன பண்ணலாம், ஃபார்ம் 6 கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ் கேண்டிடேட் எல்லாருமே 6ல் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது ஃபார்ம் 6A ஓவர்சீஸ் எலக்டர்ஸ்க்காக, ஃபாரினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக 6A. அடுத்தது 7 அப்படின்னா அப்ஜெக்ஷன் பண்ணுறது. இவர் இந்த தெருவிலே இல்லை, இவருடைய பெயரை நீக்கணும்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டில் இருக்கிற ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகிட்டுதுங்க, அதனால் அவங்க பெயரை நீக்கிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சு ஒரு ஃபார்ம் 7 அப்பாவோ அம்மாவோ கொடுத்தாங்கன்னா அதை நீக்கிடுவாங்க. சரிங்களா? அது வந்து ஃபார்ம் 7. இது வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது, அதனால் ஃபார்ம் 7 செய்யும்போது கவனமாக செய்யுங்க. அடுத்தது 8. இந்த ஃபார்ம் 8 இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்ம் 8 எதுக்காகன்னு சொன்னால் நம்முடைய முகவரி பெயர் திருத்தம், அதாவது முகவரியில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ், இப்போ பெருமாள் கோயில்ன்றதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்ம் 8 கொடுத்து என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சிலர் என்ன தவறு செய்வாங்கன்னா ஃபார்ம் 8க்கே என்ன பண்ணுறாங்கன்னா அட்ரஸ் ஃபுல்லாக மாற்றுறதுக்காக கொடுக்குறாங்க. அது வந்து மிகவும் தவறு, அதை பயன்படுத்தக்கூடாதுங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு 8Aன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? முகவரி மாற்றத்துக்காக மட்டுமே ஃபார்ம் 8A. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவு மாற்றத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து 4 ஃபார்ம்ஸும் பயன்படுத்துறது. உங்களுக்கு தேவைப்படும். இப்போ ஃபார்ம் 6 இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மே இங்கே ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆன்லைன்லேயே மிகவும் எளிமையாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லாகின் வச்சுருக்கணும். சரிங்களா? ஒரு நிமிஷம், அந்த கேப்டிச்சா பார்த்துக்கலாம். HL8ZLL HL8ZL ரைட். கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. இதுக்கு ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேப்டிச்சா எரர்னு காமிச்சிக்கோ. Y2TVF 2T கேபிட்டல் லெட்டர்ஸ். இது கேப்டிச்சா டைப் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. லாகின் கொடுங்க. இந்த கேப்டிச்சா எரர் காமிக்குது. இதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மிகவும் எளிமையாக டைப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். LJGDD கொடுத்து வச்சு லாகின். இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ ஃப்ரெஷ் இன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். இந்த ஃப்ரெஷ் இன்க்ளூஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நியூவாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட யூஸ் என்னென்னு பார்த்தாலே அதுதான், ஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஃப்ரெஷ் இன்க்ளூஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருமே இதை நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் டு another பிளேஸ். இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளவே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த செகண்ட் ஆப்ஷன் மைக்ரேட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ், இது பார்த்துக்கோங்க. சரிங்களா? மைக்ரேஷன் டு another பிளேஸ், அதுக்கு நீங்கள் 6 கொடுக்கலாம். ரைட். கரெக்ஷன் இன் பர்சனல் டீட்டெயில்ஸ். நம்முடைய பர்சனல் டீட்டெயில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 8 ஃபார்ம் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ஸை வச்சு தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ரைட். டெலிஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் செல்ஃப் ஆர் ஃபேமிலி அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபார்ம் 7 கொடுக்குது. இப்போ 6 தான் நம்ம கொடுக்க போகிறோம்.
ஸோ அதனால் ஃப்ரெஷ் இன்க்ளூஷன் கொடுக்குறோம். ஐ ரெசைட் இன் இந்தியா கொடுக்கலாம். அடுத்தது செலக்ட் த ஸ்டேட் ஃப்ரம் விச் யூ விஷ் டு அப்ளை ஃபார் ஓட்டர் ஐடி அப்படின்னா இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்றதை நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுக்கலாம். சரிங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுடைய கார்மெண்ட்டு ப்ளஸ்ஸு உங்கள் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் ஹவுஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் மேண்டிட்டரி. ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஜேபிஜி அண்டு ஜேபிஇஜியா அது என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்மேட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். பிடிஎஃப்லாம் அப்லோட் பண்ணாதீங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு இதில் இருக்கிற எல்லா ஃபார்முமே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரூஃபுக்காக பயன்படுத்தலாம். தெரியுதுங்களா? பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க்கு, ரேஷன் கார்டு, இன்கம் டேக்ஸு, அசஸ்மெண்ட் ஆர்டரு, அப்புறமா வந்து நம்ம ஐடி ஃபைல் பண்ணுறோம் இல்லையா அது, ரெண்ட் அக்ரிமெண்ட் இதில் இருக்கிறது எதை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இது 6 ஃபார்முக்காக அப்ளை பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? ரைட். உங்கள் ஃபேமிலியில் யாருக்குன்னா எப்போ அப்பா நம்பர் அம்மா நம்பர் இருந்துச்சுன்னா அதை இங்கே கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுலேயே நம்ம எப்படி சார் ஒரு பாத்துக்கு இருக்கிற எல்லா ஓட்டோஸையும் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எலெக்ஷன்ஸ்ன்னு கொடுக்குறேன். டிஎன் எலெக்ஷன்ஸ். சரிங்களா? இதை கொடுத்த உடனே உங்களுக்கு டிஎன் எலெக்ஷன்ஸ் 2020 அப்படின்றத கொடுங்க. இதில் ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோமில் போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஐகான்ஸ் வரும். எலெக்ஷன்ஸ், அவர் சர்வீசஸ், ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப். இந்த ஆப் எப்படி பயன்படுத்துதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் ஓட்டர் என்ற ஆப் இருக்குது. இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன்ன்ற நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சரிங்க சார், இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? ஆமாம், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று போயிட்டுருக்கும். தெரியுதுங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டிராஃப்ட், இதுக்கு முன்னாடி வரையும் டிராஃப்ட் 2017 வரையும் தான் அப்டேட்டில் இருந்தது. இப்போது டிராஃப்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நியூ ஓட்டர் டிராஃப்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பார்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இங்கே இன்டகிரேட்டட் டிராஃப்ட் ரோல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டிராஃப்ட் ரோல்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எடுத்துக்க போகிறோம். தெரியுதுங்களா? ரைட். இங்கே பாருங்கள், இதுதான் டிராஃப்ட் ரோல்ஸ். இதை தான் நம்ம கிளிக் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிட்டோம். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் நம்ம மாவட்டம், என்ன மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம். இந்த சட்டமன்ற தொகுதி லோட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். இந்த லோடில் போயிட்டு சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர்னு கொடுத்துட்டு உங்களுடைய மாவட்டம் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சமர்ப்பிக்க அப்படின்றத கொடுங்க. இதை கொடுத்த உடனே உங்கள் பள்ளியினுடைய அனைத்து முகவரியும் அனைத்து பார்ட்டினுடைய லிஸ்ட்டு ஃபுல்லாக இங்கே இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் தொகுதியில் இருக்கிற எல்லா இதுமே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். இதுவும் மிகவும் அப்டேட்டட் வெர்ஷன், நியூ அப்டேட் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி, இப்போ வந்து எங்கள் ஸ்கூலுக்கு நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க. இதில் புகைப்படம் இருக்காதுங்க, வெறும் லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். தெருவுடைய பெயர் இருக்கும், ஓட்டர்ஸுடைய புகைப்படம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்காது. அதாவது ப்ரைவசிக்காக அதை மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் கேப்டச்சா இருந்தால் இந்த கேப்டச்சாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சார் டவுன்லோட் பண்ண வரல சார் அப்படின்றதுலாம் இல்லை. இதை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்றத கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். சார் லோடிங் ஆகிட்டுருக்கு. இது வந்து பெரிய சர்வர், ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதை கொடுத்த உடனே உங்களுக்கு பாருங்கள் இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. இந்த பிடிஎஃபை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப்பில் நம்ம இது பற்றின இன்ஃபர்மேஷன் முழுவதுமாக அதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? போலிங் ஸ்டேஷன், அப்புறம் அது அந்த பிடிஎஃப் நம்ம ரோல் எப்படி வருமோ அந்த ரோல் மாதிரியே இது ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஃபோட்டோ மட்டும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அவைலபிள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபோட்டோவெலாம் அதில் காமிக்க மாட்டாங்க. சரிங்களா? ரைட். ஓகேங்களா?
ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வாக்காளர் பட்டியல் முழுவதுமாக ஒரு பார்ட்டுக்கு தேவையான வாக்காளர் பட்டியல் முழுவதுமாகவும் மிகவும் எளிமையாக என்ன பண்ணலாம், பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நமது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மிக பயனுள்ள சேவைகளில் இது ஒரு சேவை. இதை அனைவரும் பயன்படுத்த தெரிந்து கொள்வோம். இதுக்கான மொபைல் அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. அதையும் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ப்ளே ஸ்டோர் போங்க. இது அது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இதில் போனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே இந்த கை வச்ச மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அப்படி இல்லைனா ஓட்டர் அப்படின்னு கொடுங்க. இதில் கொடுத்த உடனே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா? ரைட், வெரி குட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இதை என்னோடய இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். வேணும்னா இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை ப்ளே ஸ்டோரில் போங்க. இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கேட்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய நியூ ஃபீச்சர் அப்டேட் ஆகிடும். ஸோ இதை ஏன் எல்லா ஃபீச்சர்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயங்கள் தெரியும், சிலருக்கு சில விஷயங்கள் விடுபட்டு போகுது. ஸோ அதனால் எல்லா ஃபீச்சர்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கேன். அந்த ஓட்டர் லிஸ்ட் இண்டிவிஜுவல் எப்படி பார்க்குறது, நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக எப்படி நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் பார்க்குறது, ப்ளஸ் நம்முடைய ஃபார்ம் 6, 7னா என்ன, ஃபார்ம் 7 எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதில் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. இதில் ஓப்பன் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் மேலே நோட்டிஃபிகேஷன் பாருங்களேன். இதால் அக்ரி கொடுத்துட்றேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நியூ அப்டேட் என்ன பாருங்கள், டவுன்லோட் யுவர் டிஜிட்டல் ஓட்டர் ஸ்லிப் ஃப்ரம் பர்சனல் வால்ட். இதில் கொடுத்துட்டா நம்ம பர்சனல் டீட்டெயிலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொடுத்தாச்சுங்களா? ரைட். இதில் போனோன்னா இதில் பர்சனல் வால்ட் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கும். இதில் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் டவுன்லோட் பண்ண உடனே பாருங்கள், என்னுடைய டிஜிட்டல் இதில் எங்களுடைய ஓட்டர் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? ரைட். இதோட QR கோட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எமிக் ஐடி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மிகவும் எளிமையாக பதிவிறக்கம் செய்துக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். டவுன்லோட் சேவ் ஆகிடுச்சு. ஃபோட்டோ ஓட்டர் ஸ்லிப் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடட் அண்ட் சேவ்ட் இன் யுவர் கேலரி. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன சார், பர்சனல் வால்ட்னா இது நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம். இல்லை ஃபார்ம்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயிலும் இதில் பார்த்துக்கலாம். அந்த ஃபார்ம் இது வந்து ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கணும், நமக்கு அவசியமானது ஒன்று. சரிங்களா? ரைட். இதை பற்றின எதனா தகவல்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.